ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நன்மை பணியின் சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். அவர் உலகம் முழுக்க பிரயாணம் செய்தவர். ஆவிக்குரிய வட்டாரத்தில் அவரை தெரியாத ஆள் இருக்காது. அவருடைய சரித்திரத்தை குறித்து நிறைய பேர் தெரியும். அவர் சிம்பிளாக அவரை குறித்து ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இவர் யாருன்னா ஜார்ஜ் முல்லர். அவருடைய பிரயாணம் மிகப்பெரிய மிஷன் பிரயாணம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெப வீரன். அதே போல் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அவர் சுயசரிதையில் எழுதியிருக்கிறாங்க, 200 முறை பைபிள் வாசிச்சிருக்கிறாராம். அந்த 200 முறையில் 100 முறை முழங்காலேயே வாசிச்சிருக்கிறாராம். நான் ஒரு முறை கூட, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முறை கூட ஒரு பைபிள் ஒரு முறை அப்படின்னா ஒரு பைபிள் முழுக்க ஒரு முறை நான் அது மாதிரி ட்ரை பண்ணது கூட கிடையாது. எப்பயோ ஒரு டைம் முழங்கால் வாசிச்சிருக்கேன், கண்டினியூவாக முழங்காலே வாசிக்கல. ஆனால் அந்த தேவ மனுஷன் 200 முறை பைபிள் வாசிச்சிருக்கிறாரு, 100 முறை முழங்காலே வாசிச்சிருக்கிறார். நல்ல ஒரு விசுவாச வீரன். அவருடைய சரித்திரத்தை படித்தா நமக்கு மிக ஒரு அனல் மூட்டக்கூடிய ஒரு நிலை அப்படி ஒரு ஆகும். அவர் பார்த்திங்கன்னா நிறைய அநாத ஆசிரமங்களை, ஹாஸ்டலில் வேர்ல்டு முழுக்க அங்கங்கே கட்டியிருக்காரு. அவருடைய பணி, அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டாராம். முழங்கால் போட்டு பல மணி நேரம் அது நடக்கிற வழியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆண்டவரே இதை செய்யுங்க. எங்கேயும் போக மாட்டார், யாருக்கிட்டையும் போக மாட்டார், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கட்டியிருக்கிறாரு. நல்ல மிஷன், பயங்கரமான மிஷன் பணி. கிட்டத்தட்ட அவருடைய பள்ளியில் படித்தவங்க 1,21,683 பேராம். அவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ்லாம் கட்டி அவ்வளோ பேர் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, படிக்க வச்சுருக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய 70 இயர்ஸ், ஒரு 93 வயசுல சாகிறாரு. ஆனால் 70 வயசில் மிஷன் பிரயாணத்தை துவக்கிறார். 17 மிஷினரி பிரயாணங்களை பண்ணியிருக்கிறார். 1-2 இல்லை, 17 மிஷினரி பிரயாணம். 42 நாடுகளுக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. 42 இன்னைக்கு இல்லைங்க, இது ஃப்ளைட் இருக்கிற காலம். எங்கே வேணால் போகலாம். ஃப்ளைட்டு, கப்பல், கார் எல்லாம் வசதிகள் நிறைய இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அப்படி பண்ண முடியாது. 42 நாடுகளுக்கு போயிருக்கிறார். 17 மிஷினரி பிரயாணம். அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் மைல், எத்தனை லட்சம், 20 லட்சம் மைல் நிலத்தில், நீரில் போய் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதாவது கப்பல் பிரயாணமும் நடந்தும் அப்போ உள்ள வாகன வசதியிலையும் போய் பண்ணியிருக்காரு. 20 lakhs, அத்தனை மைல், கிலோமீட்டரில் மைல்கள், அவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. 30 லட்சம் மக்களை ஆண்டவருக்குள்ளே திருப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. 30 லட்சம் மக்களை கர்த்தருக்குள்ளே திருப்பி இருக்கிறாரு. வேர்ல்டு காஸ்பல் மிஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஃபுல்லாக அதிலிருந்து அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, முழுக்க தேவனுடைய பணி செய்திருக்கிறார். வல்லமையான பணி. நிறைய சாட்சிகள், ஒரு சின்ன சின்ன சாட்சிகளை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக. முழங்கால் நிறைய பேர் சாட்சி, முழங்கால் நின்று இருப்பார். பிள்ளைங்களுக்கு பணம் இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணு, தானாகவே கொண்டு வந்து, இங்கே யாருங்க ஜார்ஜ் முல்லர், கர்த்தர் பணம் கொடுக்க சொன்னால் அப்படி கொடுத்துட்டு போவாங்களா? இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்குறது இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது. கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? பல மணி நேர ஜெபம், வேத வாசிப்பு, தேவனையே சார்ந்திருக்கிற அந்த விசுவாச வரம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜார்ஜ் முல்லர் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சரித்திரம் எங்களுக்கு ஒரு உணர்வூட்டுகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாசத்தில் தேவ அன்பை நிலைநிறுத்துங்க. எங்களுக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க, வேத தியானத்தை ஊற்றுங்க. விசுவாசத்தை எங்களுக்குள்ள பெருக பண்ணுங்க. உம்மை சார்ந்திருக்க, உண்மை நிலைத்திருக்க எங்களுக்கு இருப்பதாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.